எல்லாமே ஓரளவு தாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதுக்கு மட்டும் கிடையாது, கெட்டதுக்கும் தாங்க. சில சமயங்களில் பிறர் நமக்கு தரக்கூடிய பிரச்சனைகளை, தொல்லைகளை நம்ம ஓரளவு தான் பொறுத்துக்கிட்டு போக முடியும். சரி 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 விட்டு கொடுப்போம் அப்படின்னு நம்ம பொறுத்துக்கிட்டு போக முடியும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் அதை பொறுத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கும் பொறுமை ஓரளவுக்கு தான் இருக்குது. சரி கொஞ்ச நாளில் சரியாயிடும், கொஞ்ச நாளில் சரியாயிடும் நம்மளும் விட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தால் குனிய குனிய கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல தான் நம்முடைய தலையில் பல பிரச்சனைகளை இறக்குவாங்க. நம்முடைய பெயரை பல வழிகளில் கெடுப்பாங்க. அதே போல் வீண் பழிகளை நம்ம மேலே சுமத்துவாங்க. என்னென்ன விதத்தில் நமக்கு பிரச்சனை தர முடியுமோ அத்தனை விதத்துலேயும் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. எதிரிகளை கூட மன்னிச்சிடலாங்க. ஆனால் துரோகிகள் இருக்காங்க பாருங்க, நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி நம்ம கூட இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு, ஆனால் நமக்கு பின்னாடி நமக்கு பெரிய குழியாக தோண்டக்கூடியவர்கள் நம்முடனே இருப்பாங்க. அவங்க நம்ம வீட்லேயும் இருப்பாங்க, வெளியிலையும் இருப்பாங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல, படிக்கிற இடத்துல அப்படின்னு சுற்றி சுற்றி எதிரிகள் கூட்டம் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம இன்னைக்கு வாழறோம். அப்படிப்பட்ட எதிரிகள், துரோகிகளை நினச்சி நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிக்காம அவர்களுடைய எண்ணம் நம்மளை எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி ஞாயிறு இரவு 10 மணிக்கு மேலே இந்த ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் செய்யுங்கங்க. இப்போது உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இருக்கீங்க. கணவனுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட எதிரிகள், துரோகிகள் அப்படின்னு தனி லிஸ்ட் இருப்பாங்க. மனைவி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்த்த வீட்டு, மேல் வீடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து குடும்பத்துக்கு மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்தாலே போதும். அதுவும் இது ஆடி மாதம் அப்படிங்கிறதால நம்ம நிறைய அம்மன் வழிபாடுகள்லாம் வீட்டில் செய்வோம். வீட்டில் நமக்கு சாதகமான சக்திகள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கண்திருஷ்டியெல்லாம் நீக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அல்லது தீட்டு காலங்களில் மனைவி இருக்காங்க, பிள்ளைகள், பெண் இருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இதை வீட்டில் யாராவது ஒருத்தவங்க செய்தாலே போதுமானது. ஆனால் வீட்டுக்கு வெளியில் தாங்க செய்யணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மொட்டை மாடியோ அல்லது கீழே கார் பார்க்கிங்கில் இடம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய பால்கனிலலாம் இதை நீங்கள் செய்யக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு திருஷ்டி பரிகாரத்துக்கு தேவையான 2 முக்கியமான பொருள் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஒன்று மிளகு, ஒன்று கடுகு. இது நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த 2 பொருளையுமே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு முறை இந்த ஒரு திருஷ்டி பரிகாரத்தை பண்ணுறதுக்கு இந்த அளவு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதுமானதுங்க. இப்போது இதை நம்ம இரவு 10 மணிக்கு மேலே செய்வது தான் நல்லது. ஏன்னா அதுக்கு மேலே யாரும் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி போக மாட்டாங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்களுடைய மெயின் டோரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிடுங்க. மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த மாதம் கூட நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை மாதிரி நீங்கள் திருஷ்டி கழித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த விஷயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த 2 பொருள்களோட தன்மையை நம்ம சேனலில் ஏற்கனவே பல முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த மிளகு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மிளகை எடுத்துக்கிட்டு எதிரி வீட்டில் கூட போய் நம்ம தைரியமாக விருந்து சாப்பிடலாம். ஏன்னா அத்தனை விஷத்தையும் முறிக்கக்கூடியது இந்த ஒரு மிளகு. அந்த உப்பு மிளகு வழிபாடு நம்ம பண்ணுவோம். கோவிலோட அந்த பீடத்தில் அந்த உப்பு மிளகு கொட்டி நம்ம வழிபாடு செய்வோம். நம்ம உடம்புல ஏதாவது நோய் இருக்குது, தீராத ஒரு நோயினால் கஷ்டப்படுறாங்க, இல்லை ஒரு கட்டி இருக்குது அது கரையணும், அந்த நோய் நம்மளை விட்டு போகணும், அல்லது தோலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஸ்கின் டிசீசஸ் இருக்குது, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நம்ம அந்த உப்பு மிளகு கொட்டுவோம். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு சரியாகணும்னா அந்த உப்பு மிளகு வழிபாடு நம்ம செய்வோம். அத்தகைய மிளகு நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடுகு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. எதிரிகளோட தொல்லையை நீக்குவதற்கு. கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் இருப்பாங்க, தெரியாத எதிரிகள் இருப்பாங்க. ஸோ 2 பேரோட ஆட்டத்தையும் அடியோடு நிறுத்துவதற்கு இது பயன்படுது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 5 வயசு பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு கண் திருஷ்டி வந்துடுச்சுன்னா அது படக்கூடிய கஷ்டங்களை நம்ம சொல்லி மாளாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த பாப்பாவை நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எதுவுமே திருஷ்டி கழிக்கலை அப்படின்னா அடுத்த ஒரு 2 நாளில் ஏதாவது ஒரு
உபாதை அந்த பாப்பாவுக்கு நிச்சயமாக வரும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது அடிபட்டுடும், எங்கேயாவது விழுந்துடுவாங்க, இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த பாப்பாவை வந்து கொஞ்சம் அப்படியே படுத்த படுக்கையாக ஒரு 4-5 நாளைக்கு செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். இது எல்லாமே பிறருடைய வச்ச கண் வாங்காமல் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம குழந்தை அப்படி இப்படி போகிறது, மற்றவங்க கிட்ட பேசுறது, விளையாடுறது, இதெல்லாம் சில பேர் பார்த்து அந்த குழந்தை எப்படி இருக்குது, என்ன ட்ரெஸ் போட்டிருக்குது, எவ்வளோ அழகாக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்குதுன்னு அதை பார்த்து ஒரு ஏக்க பெருமூச்சு விடுவாங்க. அதுவே வந்து அந்த குழந்தைய உடல் நலத்தை கெடுத்துடும். அதே போல தான் பெரியவங்களுக்கும் நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாலே அடுத்த 2 நாள் என்ன ஆகும்னே தெரியாது. திடீர்னு உடல் டயர்டாகிடும், அடித்து போட்ட மாதிரி ஆகிடும். நம்மளால் நம்ம வேலைகளே செய்ய முடியாது. நான் இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் சின்ன அளவு கண் திருஷ்டிகள். இதே பெரிய அளவு நமக்கு யாராவது ஏதோ ஒரு செய்வினை செஞ்சுருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து பல மடங்கு அதிகமாகும். நம்ம இயல்பு வாழ்க்கையிலேருந்தே துண்டிக்கப்படுவோம். நம்ம ஒரு தனி உலகத்துக்கு போயிடுவோம். யாருக்கிட்டேயும் பேச மாட்டோம், நம்ம சரியாக குளிக்க மாட்டோம், நம்மளை ஒழுங்காக தலை சீவ மாட்டோம். அதே போல் கண்களுக்கு கீழே கருவளையம் வரும், பசி எடுக்காது, நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு விளக்கேற்ற கூட அவங்களுக்கு தோணாது. அவங்களோட இன்னொரு வெர்ஷனை நம்ம பார்க்கலாம். அதாவது இப்படி கூட இவங்க இருப்பாங்களா அப்படின்னு ஒரு வெர்ஷனை நம்ம வந்து பார்க்க முடியும்னா அது கண்திருஷ்டியோட பாதிப்புனால நிச்சயமாக பார்க்க முடியும். அதே போல் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம யாரெல்லாம் போய் பார்க்க போகிறோமோ அவங்கக்கிட்டலாம் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது, வேலை செய்ய இடத்துல நம்மளை பற்றி தப்பாக சொல்லி நமக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தை, ப்ரமோஷனு இல்லை வேறு ஏதாவது சம்பள உயர்வு வருதுன்னா அதெல்லாம் தடுத்து நிறுத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்னால் அதை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது அப்படின்ட்டு சில அந்த பேக் கிரவுண்டு வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்து நம்மளை வந்து முன்னேறவே விட மாட்டாங்க. நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறது தான் அவங்களுக்கு முழு நேர வேலையாக இருக்கும். நம்மளை அழ வைக்கணும், நம்ம மனசு கஷ்டப்படணும், அதை தான் அவங்க முழு நேர வேலையாகவே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம வந்து செய்கிறோம். சில பேருக்கு வீட்டுக்கு வெளியில் இருப்பாங்க, சில பேர் வீட்டுக்கு உள்ளாரியே இருப்பாங்க. அது எந்த உறவு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நம்ம பசங்களையே நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கிறது, நம்ம கணவரை நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கிறது, நம்மளை வந்து ஒரு தனி மரமாக ஆக்கி அவங்களெலாம் கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, நம்மளை வந்து ஐசோலேட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா நம்மளை மட்டும் இக்னோர் பண்ணுறது, இல்லை நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறது, இதெல்லாம் எத்தனை வீடுகளில் நிகழ்ந்துட்டுருக்குது. இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உண்மை அப்படின்னா உண்மை அப்படின்னே நீங்கள், ட்ரூ அப்படின்னே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம நினச்சி நம்ம வாழ்க்கையை வீணாக்காமல் நம்ம எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கூட நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் சிரட்டை பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அகல் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம சாம்பிராணி தூபக்கால் இருக்குது இல்லையா, இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சாம்பிராணி தூபக்காலில் இந்த கடுகு மிளகு வச்சு ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கற்பூரம், அந்த கற்பூரத்தை வச்சு இதை எரிய வச்சுடுங்க. அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே பாருங்கள். மறுநாள் காலையில் அதை நீங்கள் டஸ்ட்பினில் கூட போட்டுடலாம். இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும். ஸோ இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். தனிநபருக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கே பாதுகாப்பு அளிக்கும் இந்த ஒரு திருஷ்டி பரிகாரம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இத்தகைய நிகழ்வுகள் நடந்திருந்தால் உண்மை அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நன்றி.